வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, நம்ம இப்போ மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். அதுவும் உங்களுக்கு மாசி மகம்லாம் வருது. மார்ச் 2ஆம் தேதியே ரொம்ப புனிதமான நாள். இதில் நம்ம உங்கள் ராசி லக்னத்துக்கு எது எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறோன்றது இதில் சொல்ல போகிறோம். முக்கியமாக உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற யோகங்கள், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா முக்கியமான தகவலும் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிசல்ட் எடுக்கலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். உங்களுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்கள் 12ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்படின்னா என்ன, காசு நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் செலவோடு வரும், சுப செலவாக வரும். சுப செலவு என்ன, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், இல்லை நீங்கள் வயசில் பெரியவங்களா இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், மகப்பேறு, பிள்ளைங்க படிப்பு, என்னென்ன சுப நிகழ்ச்சி நடக்கும் நடந்துகிட்டே இருக்கும், செலவாகிட்டே இருக்கும். அந்த செலவுக்கு ஏற்ற காசு வந்துகிட்டே இருக்கும். அப்போ செலவு பண்ணுறதுக்கு தானே காசு. அதனால் நல்ல விஷயத்துக்கு தான் வந்துட்டுருக்கு. இது ஒன்று. அடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா இப்போ சார் காசு வருது சார், எப்படி போகுதுன்னே தெரில, எதில் போடுதுன்னே தெரில சார், எல்லாம் குழப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் வீடா, வண்டியா, நகையா, ஸ்டாக் மார்க்கெட்டா, வேறு பிஸ்னஸ் புதுசாக தொடங்க போகிறீங்களா, எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எதில் போட்டால் பணம் வரும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு, லாஜிக்கலாக மட்டும் இல்லை, அஸ்ட்ராலஜிக்கலாகவும், உங்கள் பிஸ்னஸ் மைண்ட் ஒரு பக்கம், அஸ்ட்ராலஜிக்கலாகவும் எதில் போட்டால் பணம் வரும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது மெயினாக நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள்லாம் வின் ஆகிட்டே வருவீங்க. ஏன்னா இதில் விருச்சக ராசி விடாமுயற்சி ராசி விருச்சகம். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருங்க, மேலும் மேலும் நல்லா வளர்ந்துட்டே போவீங்க. அது பர்சனல் லைஃப்க்கோ இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ்க்கோ இருந்தாலும் சரி, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே வாங்க, ஜெயிச்சிட்டே வருவீங்க. திருமணத்துக்குலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம அதான் சொன்னோம்ல, கையில் ஏற்கனவே காசு வருது. அப்போ திருமணம் பண்ணுறதுக்கெலாம் கையில் நல்லபடியாக காசு இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா பொருள் உதவி பண்ணுறதுக்கோ, இல்லை உடல் உழைப்பால் உதவி பண்ணுறதுக்கோ மக்கள் தானாக வருவாங்க. சரிங்களா? சுற்றி இருக்கவங்க தானாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஏன்னா லவ் பண்ணுறீங்க, லவ் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றணுன்னாலும் சூப்பராக டைம் இருக்குது. இது சம்மந்தமாக எதிரிகள் தொல்லையெல்லாம் சின்ன சின்னதாக யாராவது அப்போஸ் பண்ணுறது, இது நம்ம வீட்டில் கூட ஒத்துப்பாங்க. இந்த சொந்தக்காரங்க யாராவது உள்ளே பூந்து இது பண்ணி விட்டுருவாங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஃப்ரெண்டுன்னு ஏதாவது ஒன்று குழப்பி விட்டுருவாங்க. அந்த சில சிக்கல்கள் வரும். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெயிச்சிருவீங்க. ஜெயிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் ரொம்ப குழப்பமாக இருக்குது சார், இல்லை சார் எனக்கு ரொம்ப வெக்ஸாக இருக்குது சார்னா குருமார்கள் பிடிச்சிக்கோங்க. சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். உங்கள் பக்கத்தில் ஜீவசமாதி இருந்தால் அங்கே போயிட்டு இருங்க. இல்லை பெரிய பெரிய கோவில்கள், எல்லா பெரிய கோவில், சிவன் கோவிலோ முருகன் கோவில்லையோ பெரும்பாலும் ஜீவசமாதிகள் இருக்கும். இல்லை அங்கே இருந்து தவம் பண்ண முனிவர்கள் தவம் பண்ண இடங்கள் இருக்கும், அங்கே போயிட்டு வாங்க. ஒன்றுமே தெரியலையா, வீட்டில் கனகப்பட்டியாரோ, ராகவேந்திரரோ, சாய்பாபா ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க. அவங்களெலாம் நம்மள மாதிரி மனிதர்களாக வாழ்ந்து தெய்வமானவங்க. அந்த அவதார புருஷங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சொன்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். பிஸ்னஸில் ப்ராஃபிட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டாக காசு வாங்குறதுலாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது பண்ண கையில் காசு வரும், வீட்டு சுப நிகழ்ச்சி வரும், வாழ்க்கை ஜம்முன்னு போகும். இது எல்லாமே சீராக நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர். வள்ளி தேவானியோட முருகர் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கம்மன் வழிபாடு பண்ணுங்கள். யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். இல்லை கோவிலில் எரியிற தீபங்களுக்கு நீங்கள் எண்ணெய்கள் வாங்கி தரலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் பண்ண ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னதானம்லாம் நீங்கள் கொடுக்குறது இருந்தால் சாம்பார் சாதம் அதிகமாக அன்னதானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எள்ளு கலந்த சாதம், இல்லை நார்மலாக நீங்கள் லெமன் ரைஸ் இருந்தால் கூட நல்லெண்ணெய் கலந்துலாம் கொடுங்க. அதெல்லாம் சனித்தாக்கம் ஏதாவது இருந்ததுன்னா, முக்கியமாக லவ் பண்ணுறவங்க, இல்லை மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் எண்ணெய்கள்லாம் தானமாக கொடுக்குறதும் இப்போதைக்கு விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும்,
உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும், யாருக்கு ஆகாது, மகப்பேறுக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள் கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்னா புனித ஆறுங்களே அவங்க கர்மா கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்காங்க, போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றதை சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம், இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியோதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனால் அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விழாலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிக்கு அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.